இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையை ஆண்டு கொள்ளட்டும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். திரும்ப சொல்லுவோமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். இங்கே என்ன இல்லைன்றது, அந்த இல்லாததை இருக்கிறது போல அழைக்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ள இப்போ எந்த பேர் இப்போ இங்கே இல்லை? மேரிங்கிற பேர் இல்லை. மேரின்னு யார் இருக்கீங்களா? இல்லை. இப்போ மேரிங்கிறவங்க இங்கே இல்லை. ஆனால் ஆண்டவர் மேரியை இருக்கிறவர்களாக அழைக்கிறவர். மேரி எங்கே இருந்தாலும் மேரி அப்படின்னு கூப்பிட்டுட்டா மேரிங்க வந்து உட்காந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையில் எது இல்லையோ, சுகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். அழைத்து நமக்குள்ளே என்ன செய்கிறார்? அதை தருகிறவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற, வாசிக்கலாம், தேவனுக்கு முன்பாக அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறதுனால ஆபிரகாம் தகப்பனாயிட்டாராம். அல்லேலூயா. ஆபிரகாம் தகப்பன் ஆகணும்னா என்ன வேணுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அவர் என்ன வைட்டாராம்? அதுதான் எலியா சொல்வார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். நம்ம வாழ்க்கையில் எது இல்லையோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு, ஆண்டவரே நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் ஆண்டவரே. ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் தகப்பனானது போல அந்த தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு என்ன இல்லையோ அதை சொல்லி, நான் அப்படியாய் இருக்கிறேன். ஒருவேளை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நான் சுகமாக இருக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நான் சமாதானமாக இருக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் பார்த்தோம் இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை குறித்து. அவரை எப்படி அடக்கம் பண்ணாங்க. அவரை அடக்கம் பண்ணின அந்த ட்ரெஸ்ஸு கூட என்ன ட்ரெஸ்ஸு? அந்த துப்பட்டியை வச்சு என்ன செய்கிறாங்க? சுற்றுறாங்க. அதனுடைய விலை எப்படிப்பட்டது? அவருக்கு பூசப்பட்ட அந்த சுகந்த வர்க்கம் அது எப்படிப்பட்டது? கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு அதிகமான விலை அது. அதெல்லாம் நம்ம எடுத்து வேதத்தின் ஆதாரத்தின்படி என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். நம்மளை குறிச்சியே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ரொம்ப மட்டமாக யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நம்ம என்றைக்குமே இருக்கவே மாட்டோம். நான் எத்தனையோ பேரை வரிசையாக சொல்லுவேன். எனக்கு அறிமுகமானவங்க, நான் பழகினவங்களே எத்தனையோ பேரை சொல்லுவேன். எப்படி கீழே இருந்தாங்க, எப்படி மேலே வந்தாங்க, எப்படி பாவத்தில் கிடந்தாங்க, எப்படி பரிசுத்தமாக மாற்றப்பட்டாங்க, எப்படி வியாதியில் இருந்தாங்க, எப்படிப்பட்ட சுகம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா டிபியும் சுகரும் சேர்ந்து இருந்துச்சு. அப்படியே படுத்த படுக்கையாக கிடந்தார். டிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சுகர் ஏறும், சுகருக்கு சாப்பிட்டா டிபி என்ன செய்யும்? கடைசியில் 2 வியாதியில் இருந்த கர்த்தர் என்ன செஞ்சார்? அவருக்கு சுகத்தை கொடுத்தார். எவ்வளவு ஏழ்மை நிலை. அப்படி உள்ளவங்க சுசிலா டீச்சர்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். சுசிலா டீச்சர் அவங்களுடைய, அதாவது டீச்சர்னால் அவங்க கவர்மெண்ட் டீச்சர் கிடையாது, சும்மா டியூஷன்லாம் எடுக்கிறவங்க. அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு, கர்த்தருக்குள்ளே அவங்க இன்றைக்கி எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்றத குறித்து சொல்லியிருக்கிறோம். இல்லாதவைகளை ஆண்டவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். நாம் இல்லாததன் மேலே நம்ம கண்ணை ரொம்ப வச்சு யோசிக்க
யோசிக்கக்கூடாது. இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எது இல்லையோ அதை பார்த்து, ஒரு சீரகம் இல்லை அப்படின்னா இந்த சீரகத்தை இருக்கிறவைகளை போல இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்க வல்லமை உள்ள தேவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போய் சீரகத்தை வாங்கணும். ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவர்கிட்ட பழகி நடக்கிறவங்களுக்கு இல்லாத காரியங்கள்லாம் இருக்கிற மாதிரி முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:43. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் எங்க பார்க்கணுமா? சமுத்திர முகமாய் பார் என்று சொல்லி சொன்னது யாரு? எலியா. எலியா தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை வாசிக்கலாம். ஆமா, 38 இருந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. எலியா ஜெபம் பண்றாராம். எங்க போய் ஜெபிக்கிறாராம் எலியா? கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. கர்மேல் பர்வதத்தில் ஏறல, கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் எலியா ஏறினார். அப்படின்னா ஒரு உன்னதமான தேவனுடைய உறவுக்குள் அவர் கடந்து சென்றார். ஒரு உன்னதமான ஒரு ஜெப அனுபவத்திற்குள் அவர் என்ன செய்தார்? கடந்து போனார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய ஐக்கியத்திற்குள்ள கடந்து போய் தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட சொல்லிட்டாரு? ஆகாப்ட்ட சொல்லிட்டாரு. எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படும். எலியாவுக்கு கேட்டுருச்சு. எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு மழை வரப்போகுது அப்படின்னு. அல்லேலூயா. சொன்னதுக்கப்புறம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் இவர் யார்கிட்ட சொல்றாரு? ஆகாப்ட்ட சொல்றாரு, போய் கிளம்பு மணி, இது மழை என்ன பண்ண போகுது? வரப்போகுது சொல்லிட்டு தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. என்னதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருந்தாலும், என்னதான் உங்க காதில் தேவனுடைய சத்தம் கேட்டிருந்தாலும், அந்த தரிசனம் நிறைவேறணும்னா அதற்கேற்ற ஜெபம் கண்டிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு இதை அனுக்கிரகம் பண்ண வேண்டுமானால் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறார். இன்னைக்கு நமக்கு எத்தனையோ ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார், இவ்வளோ தரிசனங்களை கொடுத்துருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை அடிப்படையாக வச்சு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? குறை சொல்லுவோம் ஆண்டவரை, இப்படி சொன்னார் செய்யலை, அதை சொன்னார் இதை செய்யலைன்னு. அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போய் உட்காரணும். அல்லேலூயா. உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நீ போய் பாருன்னு சொன்னோடனே வந்த பதில் என்ன தெரியுமா? வேகமாக அந்த ஊழியக்காரர் போய் பார்த்துட்டு வந்து, ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே, ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே, ஒன்றும் வர மாதிரி நீ தான் சொல்கிற. கர்த்தர் சொல்கிறாரு, வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, வேத வசனம் இப்படி இருக்குது, வேத வசனம் அப்படி இருக்குன்ற, ஆனால் ஒன்றும் அறிகுறியே தெரியலையே. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுவார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அல்லேலூயா. எலும்புகளை என்ன செய்தான்? உருவ குத்துதான். எலும்புக்குள்ளே என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை அடைப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கு. அந்த வார்த்தையை போட்டு குத்துதான். யார் சொல்றது? மற்ற மனிதர்கள் சொல்றது. அல்லேலூயா. எதிரிகள் சொல்றது, எனக்கு அப்படி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் இயங்குகிறாய். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நீ நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்ற வார்த்தையை கேட்டுட்டு நம்மளாம் எலியாவாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? டக்குன்னு முழங்கால விட்டு எந்திரிச்சு, என்ன ஆண்டவரே இப்போ என் காதில் கேட்டுச்சே பெருமழையின் இறைச்சல், அது என்ன சத்தம்? அது என்னமோ சொன்னீங்க, செய்யவே இல்லை, ஏன் சொன்னீங்க, எதுக்கு செய்யலை, அப்படித்தான் நீங்கள் செய்வீங்க அப்படிலாம் பேசிட்டு
எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம். கர்மேல் சிகரத்துலேருந்து கர்மேல் பள்ளத்தாக்குக்கு இறங்கிடுவோம், சல்லுன்னு இறங்கிடுவோம். என்னடா கீழே நிற்கிறவங்க, என்னப்பா மேலே இருந்தால் வந்துட்டேன்னு, அடப்போங்க என்னதாங்க ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலை. எத்தனை பேர் இப்படி சொல்கிறாங்க? டக்குன்னு இறங்கிடுவாங்க, மலையை விட்டு டக்குன்னு எங்கேருந்து இறங்கிடுவாங்க. ஒரு நேரம் கர்மேல் சிகரத்தில் நிற்கிற எலியாவாக இருப்பாங்க, ஒரு நேரம் என்ன இருப்பாங்களா, பள்ளத்தாக்குக்குள்ளே கிடப்பாங்க. என்னன்னா, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவே. ரெண்டுமே எலியா தான். நாம் எந்த எலியா மாதிரி இருக்கிறோம்? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியாக்கு என்ன பாடு இருந்துச்சோ தெரியல. எலியா ஆமாம், அங்கிட்ட ஒரு பக்கம் எசபேல் பாடுபட்டுச்சு, என்ன அப்படி பெரிய பாடு என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், நம்மை போல் பாடுள்ள மனுஷன். ஒன்றும் இல்லைன்ற பதிலை கேட்டிருக்கீங்களா? நடக்காதுன்ற பதிலை கேட்டீங்களா? கிடைக்கலன்ற பதிலை கேட்டீங்களா? வரலன்ற பதிலை கேட்டீங்களா? இல்லைன்ற பதிலை கேட்டுட்டீங்களா? சிகரத்தை விட்டு இறங்கிடாதீங்க. அல்லேலூயா. முழங்கால விட்டு எந்திரிச்சிடாதீங்க. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். உடனே அவர் சொல்வார், வாசிங்க எடுத்தவங்க, நீ இன்னும் 7 தரம் போய் பார். அல்லேலூயா. நீ இன்னும் 7 தரம் போய் பார் அப்படின்னு நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில் பார்த்து கொண்டே இரு. அல்லேலூயா. நீ போய் விடாமல் பார்த்து கொண்டே இரு, விடாமல் பார்த்து கொண்டே இரு. ஏன்னா அந்த எலியாவுக்கு தெரியும், இருந்தால் சும்மா வந்து நம்மளை என்ன பண்ணுவார், இல்லை இல்லை இல்லைன்ற வார்த்தையை கேட்டால் ஜெபமே என்னவா போயிடும், நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் சொல்லிட்டார், எப்பா நீ போய் பார்த்துக்கிட்டே இரு. நீ ஒரு சமுத்திரத்தில் இருந்து மேகம் எழும்பி வர்றதை நீ போய் என்ன செய்ய, தொடர்ந்து பார்த்து கொண்டே இரு, விடாமல் பார்த்து கொண்டே இரு, அற்புதத்தை பார்க்கும் வரைக்கும் பார்த்து கொண்டே இரு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, விடாமல் பார்த்து கொண்டே இரு. அல்லேலூயா. விடாம என்ன செய்ய, பார்த்துக்கிட்டே இரு. 7 தரம் என்பது முழுமையை குறிக்கும். பார்த்துக்கிட்டே விட்டுறாத. இன்னைக்கு முழுசும் பாரு, நாளைக்கு முழுசும் பாரு, இந்த வருஷம் முழுசும் பாரு, அடுத்த வருஷம் முழுசும் பாரு. ஆனால் நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை, நீ எதிர்பார்க்கிற நன்மையை உன் கண்ணு பார்க்கிற வரைக்கும், உன் கையை தொடுற வரைக்கும் சிகரத்துல இருந்து கீழே இறங்கிறாத. அதுதான், அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான். ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன், வேலை கிடைக்கல. 2 கம்பெனிக்கு போனேன், கிடைக்கல. 3வது கம்பெனி, முதல் கம்பெனிக்கு போகும்போது முதல் நாளே ஜெபம், கிடைக்கல. 2வது கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது காலையிலே ஜெபம், கிடைக்கல. 3வது கம்பெனிக்கு போகும்போது கிளம்பி முடிச்சுட்டு ஜெபம், கிடைக்கல. 4வது கம்பெனிக்கு ஜெபம் பண்ணாமே போகிறது. 5வது கம்பெனிக்கு இன்டர்வியூக்கே போகலை, எங்கேருந்து இறங்கியாச்சு. அல்லேலூயா. எத்தனை முறை தோல்வியின் முகத்தை பார்க்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரோ அத்தனை முறையும் விசுவாசத்தோடு அந்த தோல்வியின் முகத்தை பார்க்க தெம்பு இருக்கணும் ஒரு விசுவாசிக்கு. அல்லேலூயா. சாயந்தரம் கூட டானிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 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 குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க ஒருத்தவங்க. இப்போ சொன்னாங்க, என் குழந்தைகிட்ட இந்த வயசுலேருந்தே இல்லைன்னே நான் சொல்லி பழகலை, எதையுமே நெகட்டிவாக என் குழந்தைகிட்ட என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், பாசிட்டிவாகவே தான் பேசுவேன், எது கேட்டாலும் பாசிட்டிவாக தான் பேசுவேன். பிள்ளையக்கி நீ ரொம்ப கெடுதல் பண்ணுற. அல்லேலூயா. பிள்ளைக்கு பாசிட்டிவாகவே காமிச்செல்லாம் வளர்க்கக்கூடாது. இல்லைன்னா என்னன்னு தெரியணும், தோல்வினா என்னன்னு தெரியணும், அவமானம்னா என்னன்னு தெரியணும், நிந்தைனா என்னன்னு தெரியணும். எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாதான் அது போய் உலகத்துக்குள்ளே போய் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அந்த இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் கேட்டுட்டு எங்கேருந்து இறங்கலை, 7 தரம் போய் பார்த்துட்டு, அதற்கு பிறகு ஃபஸ்ட்டு தடவை வந்து பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 6 தடவை போகிறாரு. 7வது தடவை தான் மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம், சிறிய மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. அல்லேலூயா. அந்த வேலைக்காரனும் பாருங்களேன், அந்த ஊழியக்காரனும்
ஒரு மனசு என்ன செய்யல, முதல் தடவை வந்து சொல்றாரு ஒன்றும் இல்லைன்றாரு. அப்புறம் போய் பாருன்னா போறாரு, பார்க்குறாரு, வந்து உட்கார்றாரு, போறாரு, பார்க்குறாரு, வந்து உட்கார்றாரு. ஆனால் யார்கிட்ட சொல்லலை, எலியாட்ட. அவர் தான் சொல்லிட்டார்ல, கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்போம், கிடைச்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த எலியா அதற்கு நல்ல உதாரணம். அந்த ஜெப நிலையில இருந்து எலியா என்ன செய்யல, இறங்கல. நம்ம எத்தனை பேர் கர்மேல் பருவத்திலேருந்து இறங்கிட்டோம். கணவர் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி அவர் ரட்சிக்கப்படுற மாதிரி இல்லைன்னு இறங்கிட்டாங்க. பிள்ளைகள் ரட்சிக்க பண்ணணும்னு ஜெபம் பண்ணி பிள்ளைங்க ரட்சிக்கப்படலைன்னு கர்மல்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இறங்கிட்டாங்க. சொந்தக்காரங்க ரட்சிக்க பண்ணணும்னு ஜெபம் பண்ணி இதுங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே படாது அப்படின்னு நாமளே ஒரு சர்டிஃபிகேட், என்ன சர்டிஃபிகேட்டு, ஆமாம், ஒரு சர்டிஃபிகேட் அடித்து சீல் அடித்து கொடுத்துட்டு ஃபைலை என்ன பண்ணியாச்சு. அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்திலிருந்து எலியா இறங்கி வராமல் அற்புதத்தை பார்க்குற வரைக்கும் அவர் சிகரத்தில் உட்கார்ந்துருந்தார். அல்லேலூயா. சிகரத்திலிருந்து கீழே இறங்கவே கூடாது. முதல்ல ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு 20 வருஷம் ஆன விசுவாசி, 30 வருஷம் ஆன விசுவாசி கூட ஜெப வாடை இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். இயேசுவோட உறவு இல்லாமல் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்? எது எப்படி போனாலும் அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும் சிகரத்தை விட்டு இறங்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் தான். அற்புதத்தை பார்க்குற வரைக்கும் சிகரத்தை விட்டு இறங்கிடாதீங்க, சிகரத்தை விட்டு இறங்கிடாதீங்க. இல்லைன்ற பதில் வந்தாலும் பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட்டு, டாக்டர் கொடுக்குற ரிப்போர்ட்டு தாறுமாறாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, சிகரத்தை விட்டு இறங்கிடாதீங்க. செத்தாலும் சிகரத்திலே சாவுற ஆண்டவர், எனக்கு நன்மை கிடைக்குதோ கிடைக்கலையோ, வருதோ வரலையோ, நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் எங்கேருந்து இறங்கிடுவேன், சிகரத்தை விட்டு இறங்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், ஒரு தானி சொல்லுவான், அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுதான். ஒரு பொண்ணு, அந்த பையன் சொன்னானா, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு. நானா அல்லேலூயா. நான் என்ன ஆயிடுவேன், நானா செத்துருவேன், நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, நீ இல்லைன்னா சொன்னா உங்கள்கிட்டலாம், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னானா. அப்போ அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு, என்ன ப்ரோ பண்ணுறது, இப்படி சொல்கிறான், நான் இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான், முதல்ல நீ அவனை கல்யாணம் பண்ணவே கூடாது, கல்யாணம் பண்ணினேன்னா உன் உயிரை எடுத்துருவான் அவன். ஏன்னா எவன் ஒருத்தன், நீ எனக்கு கிடைச்சா பார்ப்பேன், கிடைக்கலையா கர்த்தர் விட்ட வழின்னு நான் போயிடுவேன், இதுதான் நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். இவன் ரட்சிக்கப்பட்ட பையன் ஒரு ரட்சிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்போ டானி சொன்னா, இவனை நீ கல்யாணமே பண்ணக்கூடாது, பண்ணுனேன்னா நீ செத்த. ஏன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வாயிலிருந்து ஒரு பொம்பளை எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரை விட்டுருவேன்னு சொன்னான்னா அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் ரட்சிக்கப்படாதவனை விட மோசமானவன். அவன் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் என்ன செய்வான், மாறுவான். நீ இல்லைன்னாலும் அப்போ நீ அந்த இடத்துல இருந்தானா, நான்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மாவை போய் கேட்டு பாருங்க, எங்கள் அம்மா சிகரத்தை விட்டு இறங்கக்கூடாது. சிகரத்தில் நல்ல ஒரு உறவு இருந்துச்சுன்னா நாம் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். எதுக்குமே செத்துருவோன்னு சொல்ல மாட்டோம். என்ன இருந்தாலும் அம்மா நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேம்மான்னு எந்த பிள்ளையாவது சொல்லட்டும். அந்த அம்மா போனதுக்கப்புறம் அந்த பிள்ளைய பாருங்கள், அதுதான் அடுத்த நாள்லேருந்து சூப்பராக இருக்கும். இந்த வேலையே உலகத்தினுடைய படைப்பு, ஆண்டவருடைய படைப்பே அவ்வளவுதான். அதனால இந்த பிணைப்பு இருக்கவே கூடாது. ஆத்தும பிணைப்பு ஆண்டவருக்கு விரோதமான பகை. ஆத்தும பிணைப்பு எந்த ஒரு ஃப்ரெண்டோடையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அம்மாவோடைய அப்பாவோடைய யாரோடய இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ஆளோட இருக்கலாம், கணவனோட இருக்கலாம், மனைவியோட இருக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க 2 பேரையும் தான் ஆண்டவர் ஒரே சரீரம்னு சொல்லியிருக்காரு, வேற யாரையும் என்ன செய்யல சொல்லலை. அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நன்மையோ தீமையோ உயர்வோ தாழ்வோ எத்தனை தடவை இல்லைன்ற வார்த்தையை நான் கேட்டாலும் சிகரத்துல இருந்து மட்டும் இறங்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை தடவை கேட்டாலும் சரி,
டாக்டரோட ரிப்போர்ட் எத்தனை தடவை நெகட்டிவாக வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் இறங்க மாட்டேன். எத்தனை தடவை இன்டர்வியூக்கு போய் நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நான் இறங்க மாட்டேன். எத்தனை தடவை நான் படிப்பில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நான் இறங்க மாட்டேன். எத்தனை தடவை நான் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு போய் 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 எனக்கு கல்யாணம் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, நான் இறங்க மாட்டேன். சிகரத்தை விட்டு என் உயிர் உள்ள வரைக்கும் இறங்க மாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுங்க. ஆண்டவர் கையளவு மேகத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நடக்கிற 2 காரியத்தை பார்ப்போம். 18:39. 18 அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தரே தெய்வம்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி கர்த்தரே தெய்வம்ன்ற முழக்கம் இல்லை. கர்த்தரையும் சேவிச்சாங்க, அப்பப்ப யாரையும் சேவிச்சுக்கிட்டாங்க, பாகாலையும் சேவிச்சுக்கிட்டாங்க. ஆனா என்னைக்கு அக்கினி இறங்குனுச்சோ அதுக்கப்புறம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இல்லை இல்லைன்ற பதிலை தாண்டி இருக்குன்ற வார்த்தையை நம்ம கேட்கணும்னா கர்த்தரே தெய்வம்னு கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே. கர்த்தரே தெய்வம்னா நம்மலாம் வேற யாராவது தெய்வமா நினைப்போமா? வேற ஏதாவது தெய்வத்தை போய் நம்ம கும்பிட்றவங்கள அங்கே வந்து உட்காந்துருக்குறோம். நம்ம எல்லாருமே யாரை தான் தெய்வமா சொல்றோம்? கர்த்தரே தெய்வம். ஆனா அதை தாண்டி ஒரு சிலருக்கு அவங்க செய்யற வேலை தெய்வமா இருக்கும். ஒரு பிரதர் சொன்னாரு, செய்யும் தொழிலே தெய்வம். நமக்கு அப்படிலாம் கிடையாது. நமக்கு செய்யும் தொழில் தெய்வம் இல்லை, நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு தெய்வம். நம்மை தெரிந்து கொண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் தான் நமக்கு. நாம செய்யும் தொழில் நமக்கு செய்யும் தொழில். இந்த தொழிலை கொடுத்தது யாரு? ஆண்டவர். அதனால ஆண்டவருக்கு பயந்து நான் அந்த தொழிலை செய்கிறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற அந்த வார்த்தை நமக்கு செல்லவே செல்லாது. கர்த்தரே தெய்வம். ஒருவேளை நீங்க செய்கிற தொழிலை தெய்வமா நினைச்சிருந்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் தான் தெய்வமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூட போக மாட்டாங்க. வேலை வேலை இருக்கு, வேலை இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, கர்த்தரே தெய்வம் இல்லை, கர்த்தரும் தெய்வம். நான் செய்கிற வேலையும் எனக்கு. கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடையா எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலை விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வேணா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணிட்டு வேணா அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்யறதுன்னா வேற வழியே இல்லை, போய் தான் ஆகணும்னா போய்க்கங்க. ஆனா அன்னைக்கு கர்த்தருக்கு பெருமளவு நேரத்தை கொடுக்கணும். ஆராதனைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, என்னை வேலையை விட்டு வெளியே தள்ளிடுவாங்கன்னா என்ன செய்யலாம்? போகலாம். இல்லைன்னா கூடுமான வரைக்கும் அன்னைக்கு ஆண்டவரோட என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தரே தெய்வன்றவங்க ஞாயிற்றுக்கிழமைய வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தரே தெய்வன்றவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டுட்டு வேற எந்த காரியத்திலையும் போய் ஈடுபட மாட்டாங்க. எங்க உலகத்தினுடைய கடைசி மூலையில இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல போய் எங்கேயோ போய் ஆராதிப்பாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் என்ன செய்வாங்க? அந்த ஊர்ல சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை ஆராதிப்பாங்க. கர்த்தரே தெய்வம் அப்படின்னா மற்ற மனிதர்களை தெய்வமா நினைக்க மாட்டாங்க. இயேசுவை விட வேற யாருக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிள்ளைகள் கர்த்தர் எல்லா திருமணமான பிள்ளைங்க இருக்கீங்க, இந்த திருமணமாக போகிற பிள்ளை இருக்குது. ஆண்டவர் நல்லா குழந்தை பாக்கியங்களெல்லாம் என்ன செய்ய போகிறேன்? டக்கு டக்குன்னு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு கர்த்தர் நல்லவர் துதியுங்கள்னு ஜெபிக்கும். அது ஒரு 3 மாதம் அமைதியாக படுத்திருக்கும், 6 மாதம் அமைதியாக படுத்திருக்கும். 7வது மாதம் என்ன பண்ணாது? அதுவும் கைத்தட்டும். கர்த்தர் நல்லவர்னோடனே இந்த அம்மா என்ன பண்ணிடும்? பிள்ளையவே தான் பார்க்கும். என் பிள்ளை எப்படி ஜெபிக்குது பாரு, என் பிள்ளை எப்படி கைத்தட்டுதார். போச்சா உன் வாழ்க்கை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை? நீ சர்ச்சுக்கு வர்றது தேவனை ஆராதிக்க. அந்த ஆராதனையை உன் பிள்ளை மூலமா பிசாசு தடை பண்றது கூட ஒத்துக்க கூடாது. நான்லாம் பாட்டு பாடிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையனுங்க இதுங்களும் என்ன செய்யுங்க? பாடுங்க. நானே ஆரம்பம் எல்லாம் பாட்டு பாடும்போது இப்படி பார்ப்பேன், பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டு என்ன செஞ்சிருவேன்? திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு அங்கே புருஷன் ஆராதிப்பா, புருஷனை கூப்பிட்டு பாருங்க நம்ம பிள்ளை
அதை அவன் பார்க்கலன்னு ஒரு சண்டை. பார்க்கலன்னு என் புள்ள எப்படி ஒர்ஷிப் பண்ணுது, இந்த ஆளை கூப்பிட்டு காமிச்சா பார்க்கவே மாட்டான், உணர்வே இல்லாத ஜடம். இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. நடந்த பிரச்சனையை தான் நான் சொல்றேன், இல்லாதத நான் சொன்னேன். அவன் தான் தேவனோட மனுஷன், அதனாலதான் அவன் கண்ணை மூடி என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். நீ பிள்ளைய உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம், புள்ள தெய்வம் அல்ல. புள்ள பாடுறத, புள்ள அல்லேலூயா சொல்றத, புள்ள வசனம் சொல்றத வீட்டில் போய் ரசிக்கணும். சர்ச்சுக்குள்ள உட்காந்து என்ன செய்யக்கூடாது, ரசிக்க கூடவே கூடாது. சர்ச்சுக்குள்ள வந்தா இயேசுவை தான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? கர்த்தரே தெய்வம்னா இந்த மாதிரி அடையாளங்கள் நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் கர்த்தரே தெய்வம்னு, ஆனா உக்காந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைய தான் பார்ப்போம். பிள்ளைய தான் பார்ப்போம். பிள்ளை ஜெபம் பண்ணுது, பிள்ளை எப்படி ஆராதிக்குது, பிள்ளை எப்படி பாடுது, பிள்ளை எப்படி அது பாடதான் செய்யும். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? ஒரு விசுவாசி வயிற்றுல இருந்து வந்துருச்சுன்னா அது பாடும், அது வசனம் சொல்லும், அது ஆடும், அது கொஞ்ச நாள் கழிச்சு கீபோர்டு வாசிக்கும், அப்புறம் கிட்டார் வாசிக்கும், அப்புறம் ஒர்ஷிப் பண்ணும், எல்லாம் பண்ணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் இவங்க 2 பேர்ட்டையும் அடிக்கடி அதான் சொல்லு, நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படிங்க. நீங்க பண்றதெல்லாம் போய் பாரு. மேடையில ஏறி உட்காந்து என்ன செய்யுதுங்க, அப்படி பாடுங்க பாட்டு, அப்படி இசைக்கருவி வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் எதுவுமே வந்து கணக்குல வராது. எது தெரியுமா வரும்? கர்த்தருக்கு முன்னாடி ஒரு தேவ புள்ள எவ்வளவு நேரம் நிக்குது, அது கீபோர்டு வாசிக்குதோ, கிட்டார் வாசிக்குதோ, ட்ரம்ஸ் வாசிக்குதோ, பாடுதோ, ஆடுதோ, கத்துதோ, செய்தி கொடுக்குதோ, என்ன பண்ணுதோ, கர்த்தருக்கு முன்னாடி நின்னா ஓகே, நிக்கலன்னா அதனால எட்டனா ஆண்டவருக்கு பிரயோஜனம் கிடையாது. உன் வீணையின் சத்தத்தை என்னை விட்டு, உன் பாடலின் இறைச்சல் எனக்கு பிடிக்கல, பாடாத வாய்முடு, உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. இதே பலிபடத்துல தான் சொல்றோம், என் ஜனத்தை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை துதிங்க, பாடுங்க, ஜெபிங்க சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா அந்த பாட்டுகள் ஆண்டவருக்கு இறைச்சல் மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு இப்போ மைக்லேயே பாடிக்கிட்டு இருக்கோம், குறை 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 குறைன்னு சத்தம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? முதல்ல அங்கே அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு ஓலையூர் அப்படித்தானே இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு முதல்ல அதை. அப்போ நான் டானிகிட்ட வந்தால் சொன்னேன், முதல்ல அந்த சத்தம் இல்லாமல் என்ன பண்ண, எதுவுமே வேணாம், மைக்கு எதுவுமே இல்லாமல் சும்மா என்ன செய்ய பாடு, அப்புறமா பார்த்துக்கலாம், அங்கே சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். இப்பயே வந்து ஸ்பீக்கர்ன்ட்டு இருக்காத, முதல்ல சர்ச்சு கட்டுற வேலை முடியட்டும். அப்போ நமக்கு ஒரு நாள் அந்த பாட்டு கேட்க எப்படி இருக்குது, டென்ஷனாக இருக்குது, எரிச்சல் வருது. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம பாட்டு பாடுற சத்தம் அப்படி எரிச்சலாக கேட்டுச்சுன்னா அப்படி இருக்கும், உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்றி, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா? சிகரத்திலே இருந்து வராத எந்த ஊழியமும், சிகரத்திலே இருந்து வராத எந்த தாளந்துகளும் ஆண்டவருக்கு குப்பையை விட கேவலமா தெரியும். அல்லேலூயா. சிகரத்துல இருக்கமா டெஸ்ட் பண்ணி பாருங்க, இறங்கிடாதீங்க. அது இல்லை, இது இல்லை, வேலை இல்லை, வீடு இல்லை, பிள்ளை இல்லை, கல்யாணம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, இல்லாதவைகளை ஆண்டவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் கர்த்தரே தேவன். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஊழியம், பிரசங்கம், கிட்டாரு, கீபோர்டு, ட்ரம்ஸு, வயலின், வீணை, இதெல்லாம் எதுக்கப்புறம்? கர்த்தரே தேவன். அவருக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு எலியா சொல்றார். நம்மளால சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தரே தேவன். 2வது 18:40. அல்லேலூயா. பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள். அடுத்து அல்லேலூயா. எலியா ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள். பிடிச்சு எலியா கிட்ட கொண்டு வந்தோன்னு எலியா வெட்டி போடுறார். அல்லேலூயா. நாம் என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு
எல்லாரையும் பிடிங்க. நீங்க பிடிக்கிறதா உங்க வேலை. உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட காரியங்கள் என்னவோ அதை நீங்க பிடிச்சிருங்க. பிடிச்சு கொண்டுட்டு போய் ஏசப்பாட்ட கொடுத்துருங்க. எப்பா இங்க பாருங்கப்பா, எப்பா இங்க பாருப்பா, அந்த பொறாமை என்ன விட்டு. நான்லாம் நிறைய தடவை நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஏசப்பா எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கலப்பா. ஆலிஸ்ன்னு ஒரு அக்கா இருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஏப்பா ஏசப்பா எனக்கு அந்த ஆலிஸ் அக்காவை பார்த்தாலே பிடிக்கல ஏசப்பா. இந்த ஜபத்தை நான் ரொம்ப நாள் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட பேச பிடிக்கல ஏசப்பா, அவங்கள பார்க்க பிடிக்கல ஏசப்பா. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த பகையான எண்ணத்தை எடுத்துட்டு ஆலிஸ் அக்காவை என்னவா மாற்றிட்டாரு, ஃப்ரெண்டாக மாற்றிட்டாரு. அவர்கிட்ட சொல்லாமல் நாமளாக பேசிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் பகை என்னவாகும், ரொம்ப பகையாக மாறிடும். பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் தப்பி போகாதபடி பிடியுங்கள். முதலாவது கர்த்தரே தேவன். கர்த்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை, கர்த்தருக்கு கொடுக்குற முதலிடத்தை அவருக்கு கொடுத்துட்டு கர்த்தரே தேவன் சொல்லி வாழணும். ரெண்டாவது பாகாலின் தீர்க்கதரிசி, பாகாலுடைய கிரியைகள், பிசாசினுடைய கிரியைகள் எனக்குள்ள என்ன இருக்கோ அதை நான் பிடிச்சிடணும், நான் அதை கண்டுபிடிக்கணும். அந்த உணர்வே இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் நம்ம வாசித்தோம்ல திருவிருந்தில், உணர்வு இல்லாத இருதயம் இருளாக இருக்கும். இருளுக்குள்ள யார் இருப்பா, பேய் தான் இருக்கும். அல்லேலூயா. பிடிச்சி கொண்டு போய் கொடுங்க. ஏசப்பா என்கிட்ட இது இருக்கு, ஏசப்பா என்கிட்ட இது இருக்கு, ஏசப்பா என்கிட்ட இது எனக்கு பிடிக்கல ஏசப்பா. உங்களுக்கு பிடிக்காத இந்த சுபாவம் என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு பிடிக்காத இந்த காரியம் என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு பிடிக்காத இந்த எண்ணம் என்கிட்ட இருக்கு, இந்தாங்கப்பா இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் என்ன செய்வார். அன்றைக்கு எலியா ஆண்டவருக்கு முன் அடையாளமானவன். எலியா என்ன செய்கிறாரு, அதையெல்லாம் பிடிச்சிட்டு போய் கீசோன் ஆற்றங்கரையில் என்ன செய்தார், வெட்டி போட்டார். நீங்கள் எதை ஆண்டவர்கிட்ட காமிச்சு கொடுக்குறீங்களோ, ஆண்டவரே இங்கே பாருங்க இந்த பிரச்சனை எனக்குள்ளே இருக்கு, இந்த குணம் என்கிட்ட இருக்கு, இந்த இச்சை என்கிட்ட இருக்கு. எங்களுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்து எங்களெல்லாம் வளர்த்தாங்க. அல்லேலூயா. யார்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும், பாகாலின் தீர்க்கதரிசி ஒருவரும் தப்பி போகாதபடி. ஒன்று கூட நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அன்னைக்கு டெய்லி வீடு கூட்டுறோமா, வாரத்துக்கு ஒரு தடவை வீடு கூட்டுறோமா, டெய்லி கூட்டுறோம். டெய்லி குப்பை எள்ளி எங்கே கொட்டிடுறோம் இல்லையா. அது மாதிரி தினமும் நம்ம மனசில் குப்பை சேரும். குப்பை சேராத மனசுன்னு ஒரு மனசு இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு குப்பை சேரும். யாரையாவது பார்க்கும்போது தோணும், இதுக்கெல்லாம் பாரு அப்படின்னும் மனசில் வரும். இதுக்கு நல்லா வேணும் அப்படின்னு மனசில் என்ன செய்யும், வரும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் என்ன செய்யும். அப்போவே நினச்சேன் பாருங்க, வருது. அப்போவே நினச்சேன் இதுக்கு இப்படி ஆகுன்னு. இதெல்லாம் குப்பை இருதயத்தில் வரக்கூடிய குப்பை. உன் தூசியை உதறிவிட்டு இந்த குப்பையை டெய்லி கொண்டுட்டு போய் வெளியே கொட்டுற மாதிரி ஏசப்பா பாதத்தில் கொட்டிருந்தேன். என்னப்பா இப்படி எனக்கு போய் இப்படி சிந்தனை வருதே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவர் எங்கே வெட்டி போட்டுருவார், எல்லாத்தையும் தேவ பிரசன்னத்தில் எல்லாத்தையும் வெட்டி போட்டு நமக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியமும் நடந்ததுக்கு அப்புறம் தான், கர்த்தரே தெய்வன்ற முழக்கம் வந்ததுக்கு அப்புறம், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் எலியா போய் சிகரத்தில் ஏறி முழங்கால் போடுறாரு. நம்ம போடுற முழங்காலுக்கு பதில் வேணும்னா நம்ம கர்த்தரே தெய்வம் இருக்கணும். உள்ள பிசாசோட கிரியைகள் இருக்கக்கூடாது. முழங்கால் போட்டோம்னா, அப்படியெல்லாம் முழங்கால் போட்டதுக்கு அப்புறம் இல்லைன்ற பதில் வரும். என்ன பதில்? இல்லை, பரவாயில்ல, இல்லைன்னு வந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுடைய பாதத்தை விட்டு போக மாட்டேன். திருமணத்தில் சொல்றாங்கல்ல, கணவன் மனைவிக்கு என்ன சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும், மறந்துட்டீங்களா, சுகத்திலும், டெய்லி சொல்லுங்க அதை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, நம்ம சர்ச்சு தான், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் தினமும் சொல்லுது. 2 பேரும் டெய்லி சொல்லுவாங்க. சொல்லுவோம்மா இன்னைக்கு சொன்னியா, சொல்லிட்டோம்மா. என்னப்பில்ல இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிற, சலிக்கவே இல்லையான்னு. சலிக்கவே இல்லை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் உனக்கே கணவனாக இருப்பேன், உனக்கே. அந்த மாதிரி தான் இயேசுக்கிட்ட சொல்லணும். வாழ்வோ தாழ்வோ, வாழ்வோ சாவோ, உயர்வோ தாழ்வோ, பசியோ நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமோ, தேவ தூதர்களோ, வரும் காரியமோ, நிகழ் காரியமோ, உங்களை விட்டு என்ன எதுவுமே பிரிக்காதாண்டவர். அல்லேலூயா. இதை தினமும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்.
அல்லேலூயா. தினமும் யார்கிட்ட சொல்லணும்? இங்கே நமக்கு சொல்லவே பயமாக இருக்குமே. சொல்லவே எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு ஒரு மாதம் வாக்கு தத்தம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பலருக்கும் வயிற்றுல புளியா கரைக்குது. என்ன இது வாக்கு தத்தம்? கர்த்தர் உங்களுக்காக என்ன வரப்போதோ, என்ன பிரச்சனை வரப்போதோ, என்ன யுத்தம் வரப்போதோ. அல்லேலூயா. நாங்கள் யுத்தம் அப்படின்னாலே சண்டை நோய் அப்படி கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு யுத்தம் நம்மளோட நடந்துக்கிட்டே தான் இருக்குது பிசாசுக்கிட்ட. அந்த யுத்தத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார்? ஜெயத்தை கொடுப்பார். 2 வருஷம் கழிச்சு நமக்கு ஏதாவது அவன் பிளான் போட்டு வச்சுருப்பான். அவன் பிளான் நல்ல பிளானாக இருக்கும். அந்த பிளானை ஆண்டவர் இன்னைக்கே என்ன பண்ணி விட்டுருவாரு? காலி பண்ணி விட்டுருவாரு. ஒரு வசனத்தை சொன்னால் பயம், கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்னா பயம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்வோ சாவோ, அஜிஜோ இது என்ன இது வசனத்தில்? இந்த வசனம்லாம் எனக்கு சொல்லவே பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? எப்பயோ ஒரு நாள் சாவ தானே போகிறோம். வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ நிகழ்காரியமோ வருங்காரியமோ எதுவுமே ஆண்டவரே நம்ம 2 பேரையும் பிரிக்கவே பிரிக்காத ஆண்டவரே. நான் கேட்குறது கிடைச்சாலும் நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம். நான் கேட்குறது கிடைக்கலன்னாலும் நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம். நம்ம கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்போம். இப்படி தான் ஆண்டவரே. அல்லேலூயா. அது இல்லை இது இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? அவர்கிட்ட போய் எதை கொண்டுட்டு வந்தோம், எது இல்லைன்னு அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம். எதை கொண்டு வந்தோம்? படிப்பை கொண்டு வந்தோமா? வேலையை கொண்டு வந்தோமா? பிறக்கும் போதே அறிவாளியாக பிறந்தோமா? எதை கொண்டு வந்தோம்? எதுவுமே கிடையாது. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. சுவாசிக்கிற காற்று அவர் கொடுத்தது, கண் அவர் கொடுத்தது, காது அவர் கொடுத்தது, கை அவர் கொடுத்தது, கால் அவர் கொடுத்தது. இதெல்லாம் கொடுத்தார்ல. நல்ல அம்மாவை கொடுத்தார்ல, நல்ல குடும்பத்தை கொடுத்தார்ல. ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல அம்மாவை கொடுத்தேன்னா எனக்கு நல்ல அம்மா இல்லை. சரி நல்ல அப்பாவை கொடுத்தார்ல, அப்பா நல்ல இல்லையா? சரி நல்ல அண்ணனை கொடுத்தார்ல, அதுவும் நல்ல இல்லையா? நல்ல கணவரை கொடுத்தார்ல, அதுவும் நல்ல இல்லையா? நல்ல பிள்ளைய கொடுத்தாரு. எதையோ ஒன்றா கொடுத்தாரா இல்லையா? கொடுத்ததில்ல. எல்லாத்துலேயும் கோளாறை கண்டுபிடிக்க கூடாது. பெத்த அம்மா நீங்கள் பிறந்த 4 நாள்லேயே தூக்கி போட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா வளர்த்தாங்கல்ல. ஒரு பையன் சொன்னான், எனக்கு வாச்ச அம்மா மாதிரி யாருக்கும் இல்லை. ஏன் அப்படின்னு? அது எனக்கு ஒன்றுமே செய்யலையா? உன்னை 2 நாள்லேயே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுச்சா, சாக்கடையில் போட்டுச்சா? அதை போடலை, அது போடல. அதனால அந்த அம்மாவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் 2 விஷயம். முதலாவது, கர்த்தரே தெய்வம்னு கர்த்தரை பின்பற்றணும். கர்த்தருக்கு கொடுக்குற இடத்த யாருக்குமே கொடுக்கக்கூடாது. வேலைக்கு கொடுக்கக்கூடாது, பிஸ்னஸ்க்கு கொடுக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய எந்த காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு தான் முதலிடம். கர்த்தரே தெய்வம். 2வது, பாகாலின் கிரியைகளை கண்டுபிடிக்கணும். நமக்கு எப்படி தெரியுமா? இப்போ அமுதாக்குள்ளே என்ன பாகாலின் கிரியை இருக்குது? பிரியா 1 மாதம் டைமு. அமுதாக்குள்ளே இருக்கிற என்னென்ன கிரியை கண்டுபிடினா பிரியா சூப்பராக கண்டுபிடிச்சிடும். சுமையாக்குள்ளே என்ன கிரியை இருக்குது? அமுதா நீ கண்டுபிடிச்சிட்டு வான்னா அமுதா சூப்பராக கண்டுபிடிச்சிடும். ஆனால் இப்போ என்னை தேவராஜுக்குள்ளே என்ன கிரியா இருக்குது அப்படின்னு என்னைய கண்டுபிடிக்க சொன்னால் நான் 1 மாதம் தேவராஜுக்கிட்ட நல்லா பேசி கீசி கண்டுபிடிச்சிடுவான். இவனுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, இவன் இதில் சரியில்லை, அதில் சரியில்லை, இதில் சரியில்லை, அதில் சரியில்லை. ஆனால் எனக்குள்ளே என்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா என்னால் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் எப்பயுமே மற்றவங்கள கோளாறாக தான் பார்ப்பேன். என்னை மட்டும் எப்படி பார்ப்பேன்? பர்ஃபெக்டாக பார்ப்பேன். அப்போ என் இருக்கிற காரியத்தை என்ன செய்ய முடியாது? அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. யார் தெரியுமா பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி உடையவர்கள்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை. என்கிட்ட இருக்கிற பிழையை நான் என்னைக்கு உணர்றனோ அன்னைக்கு தான் நான் ராஜ்யத்துக்கு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை. மறைவான குற்றம்னு என்ன தெரியுமா? எனக்கே தெரியாது இது குற்றம்னு, ஆனால் நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாமே நமக்கு தெரியுமா எது சரி எது தப்புன்னு? அப்படி வலதுபுறம் இடதுபுறம் திரும்பும்போது அவ்வளோ க்ளீனாக சத்தத்தை கேட்டால் நடந்துக்கிட்டு இருக்கோம். டப்பு டப்புன்னு எங்கேயாவது உட்காந்து உளுந்து எந்திரிச்சு உருண்டு பிறண்டு அப்படி தானே வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களெல்லாம் பார்த்தா அப்படியே 100% பரிசுத்தவான்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பேசுறதுக்கு கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அப்பப்போ என்ன செய்கிறோம்? தடுமாறுறோம்ல. அதுக்கு தான் அந்த ஜெபத்தை சொல்லிடணும். என்னன்னா, மறைவான குற்றங்களுக்கு எனக்கே தெரியல, இது குற்றமானு தெரியாமையே நான் எக்கச்சக்க குற்றத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, அந்த மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நாள் அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும். அதனால்
இல்லைன்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு போகணும்னா, ஏன்னா ஆண்டவருடைய பேரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அந்த இல்லைன்ற வார்த்தை உங்கள் ஜீவியத்தை விட்டு போகணுன்னா 2 காரியம். கர்த்தரே தேவன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பாகாலுடைய காரியங்களை கண்டுபிடிச்சி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். நாம் எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாமா? அப்படி செய்யும்போது என்ன நடக்குமா? பெருமழை, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பெருமழை உண்டாயிற்று. எந்த காரியத்தில் இல்லை இல்லைன்ற பதில் அவர் கேட்டாரோ அந்த காரியத்தில் கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெருமழையின் இறைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையில சொல்லப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தரே தேவன் என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை விடாமல் பற்றி கொள்ள, ஆண்டவரே பாகாலுடைய காரியங்கள் என்ன இருக்கிறது என்று பார்த்து அதை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து வைத்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே எந்த காரியத்துல இல்லைன்ற பதிலை கேட்டு சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, ஆண்டவரே சிகரத்துல ஏறினது உண்மை, முழங்கால் படியிட்டு தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபித்தது உண்மை. ஆனா அந்த ஜெபத்திற்கு பின்பாக கிடைத்த பதில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இந்த மாலை வேளை உங்களை பார்த்து சொல்றார், ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தோணுதா? சிகரத்தை விட்டு இறங்கிறார், சிகரத்திலே இரு. பெருமழையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பெருமழையின் இறைச்சலை கர்த்தர் கொடுப்பார். ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறதை நீ பார்ப்பாய். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் உனக்கு நடக்கும். நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. புது வழிகள் திறக்கும். அல்லேலூயா. நம்ம கேட்ட வசனத்தின்படி நல்லா கர்மேல் சிகரத்தின் மேல் ஜெப வாழ்க்கை என்ன ஏறுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே முன்னிலைப்படுத்துங்கள். வேண்டாத காரியங்களை விளக்குங்கள். பெருமழை நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கிற வாசலை திறவுங்கள் ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. வழிய சத்தியம் ஜீவனுமானவர். இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற உங்களுக்கு அவர் அருளிய நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். பெருமழையின் இறைச்சல் பெரிய அற்புதங்கள் வருகிறது. நம்ம ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே 1000 நாளை பார்க்கலாம் உடைய பிரகாரங்களில் செல்லும் உடைய பிரசன்னத்தில் இருக்கும் ஒரு நாள் நல்லது. இந்த மாலை வேளையிலும் உடைய பிள்ளைகள் வந்து உடைய பாதத்தில் அமர, உமக்கு முன்பாக நிற்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த, உடைய வார்த்தைகளை கேட்க கிருபை செய்து கேட்ட வசனத்தின்படியே அதை இன்னும் எலியாவை போல இவர்கள் உமக்கு முன்பாக நிற்க ஜெப ஜீவியத்தில் இன்னும் வளர கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அதை கர்த்தரையே சார்ந்து கொள்ளவருக்கு வேண்டிய பலனை தாங்க. வேண்டாத காரியங்கள் எல்லாம் விட்டுவிட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. உணர்த்துங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துங்க. இதெல்லாம் வேண்டாமா கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாம் எங்கும் பரிசுத்தம்னு சொல்லி நீங்க கூட இருந்து ஒவ்வொருவரையும் நடத்துங்க. பெரியவர்லேருந்து சிறியவர் வரை நடத்துங்க ஆண்டவரே. நிறைய கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் போது எதிர்மறையான சூழ்நிலையா இருந்தாலும் நான் ஒன்று நிச்சயம், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எதெல்லாம் இல்லை என்று எதிர்பார்த்து கொண்டு அதெல்லாம் நிறைவே தந்து ஆசீர்வதிக்கிறார். 3.5 வருடம் மழையே இல்லாமல் இருந்தது. அது பெருமழை வந்தது போல ஆண்டவரே, எத்தனை நாட்கள் எதெல்லாம் இல்லை என்று காத்திருந்தார்களோ நம்முடைய கருத்தில் நிறைவாய் தந்து ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பமாக ஆசீர்வதியும். தேவ கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.